இந்தியா இதுல இருந்து ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம ஹிஸ்டரியில எதுல இருந்து இருக்கும் அப்படின்னா சிந்து சமவெளி, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், ரைட்? ஸோ அதுல இருந்து ஆரம்பிக்கும். பட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல நமக்கு வந்து பெருசா ரெக்கார்ட்ஸ் எதுவும் கிடையாது. பெரிய நமக்கு எப்படி இருந்தாங்க என்ன ஏதுன்னு எல்லாமே ஒரு அசம்ஷன் கீழே தான் நம்ம கொண்டு வரமே தவிர பெருசா இப்படிதான் இருந்திருப்பாங்க. பட் எல்லாருமே சிவிலைஸ்டு ஆட்கள் தான். விச் மீன்ஸ் அவங்களுக்கு என்ன இருந்திருக்கு அப்படின்னா வெரி ஃபார்மல் எஜுகேஷன் அவங்களுக்கு இருந்திருக்கு. ஆனா அசம்ஷன் தான் எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. நமக்கு ரெக்கார்ட்ஸ் அதுதான் பேசும். ஸோ ஹையர் எஜுகேஷன் இன் ஏன்ஷியன் இந்தியா எதுல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா வேதிக் பீரியட். ஸோ இந்த வேதிக் பீரியட் நமக்கே தெரியும், விச் இஸ் பேஸ்ட் ஆன் வேதிக் சிஸ்டம் ஃபோக்கஸ்ட் ஆன் வேதாஸ் அண்ட் உபனிஷாஸ். இந்த ரெண்டு தான், வேதாஸ் அண்ட் உபனிஷாஸ். வேதாஸ் போது 4 வேதா, ரிக், யசூர், சாம, அதர்வன. அண்ட் உபனிஷாஸ் வரும்போது நிறைய இருக்கு, ரைட்? ஐ திங்க் 11 நினைக்கிறேன், ஐம் நாட் ஷுர். பட் அவ்வளவு டீட்டெயில் எல்லாம் கேட்க மாட்டாங்க அந்த 11 என்ன அப்படின்னு, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, ரைட்? ஸோ இந்த குருகுல், ரைட், இது கிட்டத்தட்ட ஒரு பாலிடிக்ஸ் மாதிரி தான். நான் பேசுறது கேக்குதா? எஸ். ஸோ இந்த ஏன்ஷியன்ட் இந்தியா, இந்த குருகுல், இது வந்து எல்லாருக்கும் அப்ரோச்சபிளான்னு கேட்டோம் அப்படின்னா முதல்ல அதுவே கிடையாது, ரைட்? அப்போ வேதிக் பீரியட்ல சிந்து சமவெளியில் என்ன சொல்றாங்க அப்படின்னா அங்க வந்து கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் கிடையாது, ஈவன் ஜெண்டர் பயஸே கிடையாது. ஏன்னா நம்ம ப்ரூஃப் அப்படிதான் தருது, ரைட்? ஏன்னா சிந்துஸ்ல லீடர் யாரு, ஹெட் யாரு அப்படின்னா விமன் தான். பட் வேதிக்ல எல்லாமே தலைகீழ மாறுது, ரைட்? எல்லாமே கேஸ்ட் சிஸ்டமா வருது. வேதிக்ல 2 உண்டு, முன் வேத காலம் பின் வேத காலம்னு சொல்லுவாங்க, ரைட்? அந்த பேக் அந்த செகண்ட் ஃபேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா பெரிய அடி விடும், விமன் எம்பவர்மெண்ட்டே இருக்காது, ரைட்? ஃபுல்லாவே கேஸ்ட் தான். ஸோ இதுல யாரெல்லாம் வர்றா அப்படின்னா மொத்தமா வேதிக்ல வந்து 4 கேட்டகரி எல்லாரையும் பிரிப்பாங்க, ரைட்? நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த 4 வர்ணம்னு சொல்லுவாங்கல்ல, ரைட்? அந்த கேட்டகரி பேஸ் பண்ணி தான் குருகுல் சிஸ்டம்ல அட்மிஷனே போடுறாங்க. அட்மிஷனுக்கு என்ன கேக்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டு பி மோர் ஃப்ராங்க், ரொம்ப தெளிவா சொல்லணும் அப்படின்னா கேஸ்ட் பேஸ்டு அட்மிஷன் தான், சரியா? ஸோ ஆஸ் பர் த சிஸ்டம் வித்யா ராம்பா 5 வயசுல கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க, வித்யா ராம்பா இப்ப இருக்கிற மாதிரிதான். ஆனா குருகுலத்துக்கு எப்ப போறாங்க அப்படின்னா உபஞானா, அப்ப எப்ப வயசு 8, சரியா? அப்ப அந்த 3 வருஷம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்பாவோட அப்பாவும் சொல்லி தருவாங்க ஃபாதர்ஸ் ஆக்குபேஷன் என்ன, சரியா? அப்பாவோட தொழில், அப்பா ராஜாவா இருந்தாருன்னா அரசவையில உட்கார வச்சுட்டு அப்பா பண்றதெல்லாம் பார்ப்பான். அப்பா வேற ஏதாவது தொழில் பண்ணாங்க அப்படின்னா அப்பா கூட்டிட்டு போவாரு, இதாண்டா தொழில் இப்படிதாண்டா பண்ணா அப்படின்னு, ரைட்? கிட்டத்தட்ட குலக்கல்வி மாதிரிதான், ரைட்? அண்ட் கிரகஸ்த ஜீவன் இஸ் த ஃபைனல் ஸ்டேஜ். அதுதான் என்ன அப்படின்னா ஃபைனல். இந்த கிரகஸ்த ஜீவன்கிறது என்ன அப்படின்னா இது யாரு பிக்ஸ் பண்ணுவா அப்படின்னா அந்த குரு தான் பிக்ஸ் பண்ணுவார், சரியா? யாரு பிக்ஸ் பண்ணுவா? அந்த குரு. பையன் படிச்சு முடிச்சுட்டான், போதும் பாராசா நீ கிளம்பு அப்படின்னு யாருதான் சொல்லுவா? அந்த குரு தான் சொல்லுவாரே தவிர நம்மளாம் சொல்ல முடியாது. இப்ப +2 முடிச்சிட்டோம், எல்லாரும் +2 முடிச்சிட்டோம், 10th முடிச்சிட்டேன், பாஸ் ஆயிட்டேன், நானும் 10th பாஸ் ஆயிட்டேன், அப்ப அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. இன்னொன்னு சிலபஸ். இப்ப காமன் ஸ்கூல், காமன் சிலபஸ், அப்ப என்ன கிடையாது, அது எதுவுமே கிடையாது. சிலபஸ் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த சிலபஸ் படி டீச் பண்ணணும் அப்படின்னு குரு மட்டும்தான் டிசைட் பண்ணுவார். நீங்க கொஞ்சம் மகாபாரதத்தோட கம்பேர் பண்ணீங்கன்னா, ரைட்? இப்ப நம்ம மகாபாரதம் இருக்கு, அதுல கேரக்டர்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும். அர்ஜுனன் எடுத்துக்கிடுவோமே, ரொம்ப ஃபேமஸான கேரக்டர், ஆர்ச்சரி, ரைட்? அந்த துரோணாச்சாரியர் வந்து எல்லாருக்கும் ஆர்ச்சரி சொல்லி கொடுக்க மாட்டாரு, ரைட்? இப்ப பீமனுக்கு சொல்லி கொடுத்து அர்ஜுனுக்கு சொல்லி கொடுக்கல, மாறி மாறி. இதுதான் அப்ப நடந்த விஷயம், ரைட்? அண்ட் கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா இது ஒரு டிஸ்கிரிமினேஷன் தான், அங்க நடந்ததே டிஸ்கிரிமினேஷன் தான். நம்ம ஓன் இது சொன்னோம் அப்படின்னா, ரைட்? ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. இதுல முக்கியமானது என்ன அப்படின்னா வித்யா ராம்பா, ரைட்? ஸ்டார்டிங் ஸ்டேஜ். உபஞானா ஃபார்மல் எஜுகேஷன், சரியா? ஃபர்ஸ்ட் அவன் உள்ள போற ஸ்டேஜ், அந்த காட்டுக்குள்ள இருக்கிற குருவோட வீட்டுக்கு போற ஸ்டேஜ் அது. அடுத்து கிரகஸ்த ஜீவன், ஃபைனல் ஸ்டேஜ், சரியா? அந்த கிரகஸ்த ஜீவன் வரைக்கும் என்ன அப்படின்னா அவன் பிரம்மச்சாரியா இருக்கணும் அப்படிங்கிறது இன்னொரு ஸ்டெப். ஸோ மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சான்ஸ்கிரிட். குருகுலம் புரியுதா? வேற எதுவும் டவுட் எது இருக்கா இப்ப இதுல? எஸ், நீ லைன்ல இருக்கீங்களா? எஸ் சார், எஸ் சார். எஸ் சார், நோ டவுட் சார். எஸ். சோ இப்போ இது இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷம் 400 வருஷம் இந்த ஒரு ஒரு என்ன சொல்றது, நம்ம டக்குன்னு எதுவும் பொலிட்டிக்கலா சொல்லிடக்கூடாது, ஒரு 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 அட்டுழியம் நடக்கு,
சரியா? இவங்க தான் படிக்க வரணும் அப்படிங்கிற மாதிரி. இத உடைச்சு எரிஞ்சது யாரு அப்படின்னா ஒரு சிங்கிள் மேன், ரைட்? ஒரு சாதாரண பிரின்ஸ்லி ஸ்டேட்ல இருக்கிற ஒரு சின்ன பிரின்ஸ் வர்றாரு, ரைட்? வந்து இத பார்த்து கேட்கிறாரு. பின்னாடி ஒரு பெரிய ஒரு ரிலிஜனா மாறுது. அவரே ஒரு பெரிய காடா மாறுறாரு, லார்ட் புத்தா, ரைட்? பாலி இஸ் த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். புத்திசம் கேட்டகரியில பாலி. இந்த ரெண்டையும் நீங்க கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா குருகுலம், ரைட், ரொம்ப பிரஸ்டீஜியஸ் ஆனது. பட் என்கிட்ட பர்சனலா கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப 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 கஷ்டமான எஜுகேஷன் சிஸ்டம் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா புத்திசம் தான். ரொம்ப டஃப். நீங்க வந்து அந்த அந்த புத்திசம் டைம்ல ஒருத்தன் வந்து படிச்சிருக்கான் அப்படின்னு ஏத்துக்கிடவே மாட்டாங்க. தோ யூ ஆர் எஜுகேட்டட், ஏத்துக்கிடவே மாட்டாங்க. ஏன்னா சிலபஸ் அவ்வளவு ஹார்டா இருக்கும் கம்பேரிங் டு வேதிக் பீரியட், ரைட்? அப்ப அவங்க என்ன படிப்பாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் படிச்சுட்டே தான் இருப்பாங்க, ரைட்? இவங்க 4 வேதம் படிச்சு முடிச்சுட்டான், 5-6 உபநிடதங்கள் படிச்சு முடிச்சிட்டாங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு, ரைட்? ஆர்ச்சரி படிப்பான், அந்த மாதிரி தனுர் வேதம்னு சொல்லுவாங்க. அதை அந்த பிசிக்கல் எஜுகேஷன் ஃபுல்லா தனுர் வேதம், ரைட்? அதை படிப்பாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். பட் புத்திசம்ல என்ன அப்படின்னா நீங்க புத்திசம்ல தான் என்ன அப்படின்னா கொஞ்சம் ஃபார்மல் ஆச்சு. குருகுலம்ல இல்லாம காமன் ஸ்கூல். ஸோ புத்திசம், ஜெயினிசம். ஜெயினிசம்னா என்ன, ஸ்கூல் அப்படிங்கிற டேர்மே கொண்டு வந்திருப்பாங்க, ரைட்? ஸோ காமன். இதுவே பெரிய ரெவல்யூஷனரி அந்த டைம்ல, ரொம்ப பெரிய ரெவல்யூஷன். எல்லாருக்கும் ஒரே மாதிரி சிலபஸ், எல்லாருக்கும் ஒரே மாதிரி எஜுகேஷன், சரி? அதை கொண்டு வந்தது அந்த புத்திசம்ல இருக்கிற அந்த அந்த டைம்ல தான். 3 பீடகாஸ், 3 பீடகம் சொல்லுவாங்க. சுத்த பீடகம், வினய பீடகம், அபிநய பீடகம். இவ்வளவு டீட்டெயில் எல்லாம் வேண்டாம், ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வேற தாட் இன் புத்திஸ்ட் எஜுகேஷன், ரைட்? இந்த 3 பீடகத்துல என்ன இருக்கும் அப்படின்னா புத்தரோட லைஃப் ஸ்டோரி, ரைட்? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த 3 பீடகா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா மொத்தம் 11 புத்திஸ்ட் ஸ்கூல் இருந்துச்சு. இந்தியாவில மட்டும் எத்தனை இருந்துச்சு அப்படின்னா 11 புத்திஸ்ட் ஸ்கூல். அந்த 11 புத்திஸ்ட் ஸ்கூல்லயும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 11 ஸ்டேஜஸ் மாதிரி. இங்க படிச்சு முடிச்சுட்டு அங்க போவோம், அங்க படிச்சு முடிச்சுட்டு இங்க போவோம், அங்க படிச்சு முடிச்சுட்டு இங்க போவோம், இங்க டே 11 படிச்சு முடிக்கணும், ரைட்? ஒரு ஸ்கூல்லையும் ஒண்ணு சொல்லி தருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல வந்து தனுர்வேதம் பிசிக்கல் எஜுகேஷன் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அடுத்த ஸ்கூல்ல வந்து லாஜிக்கும் கிராமரும் சொல்லி தருவாங்க. அடுத்த ஸ்கூல்ல சயின்ஸ், அடுத்த ஸ்கூல்ல மெடிசன், அடுத்த ஸ்கூல்ல அட்மினிஸ்ட்ரேஷன், இப்படி போகும், சரியா? காமன் டு ஆளுங்கிறதுனால நிறைய பேர் படிச்சாங்க, ரைட்? ஃபாரின்ல இருந்து எல்லாம் வந்து படிச்சாங்க, ஏன்னா காமன் டு ஆள் இல்ல, ரைட்? அண்ட் இதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா பிரபஞ்சா, 5 வயசு. ஆனா புத்திசம் எஜுகேஷன் ஒரு ஃபெயிலியர் ஒன் கம்பேரிங் டு குருகுலம். ஏன்னா குருகுலத்துல என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா பையன் படிக்க போனான்னா வீட்டுக்கு வருவான் படிச்சு முடிச்சுட்டு. புத்திசம்ல வரமாட்டான். ஏன் அப்படின்னா ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மாறிடுவாங்க, மங்கா மாறிடுவாங்க. எல்லாத்தையும் படிச்சு முடிக்க 40 வயசு ஆயிரும், ரைட்? அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து என்ன பண்ண போறான், அந்த மாதிரி அவனுக்கே வெறுத்தோம், சரி? அதோட அந்த புத்திசம் ஜெயினிசத்தோட அந்த டெஸ்டினேஷன் எங்க இருக்கும் அப்படின்னா மங்கா போனதுக்கு அப்புறம் படிக்காம இருக்க மாட்டாங்க, படிச்சுட்டே தான் இருப்பாங்க, ரைட்? அவங்களுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னா சம்மேளனம் சொல்லுவாங்க, கான்ஃபரன்ஸ், ரைட்? நிறைய கிங்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய கான்ஃபரன்ஸ் நடத்துவாங்க, அங்க போயிட்டு படிச்சுட்டே இருப்பாங்க. லைஃப் லாங் என்ன அப்படின்னா அது ஒரு லைஃப் டைம் ப்ராக்ரஸா இருக்கும் புத்திசம்ல. ஸோ நோ கேஸ்ட் சிஸ்டம், நோ ஜெண்டர். கொஞ்சம் கம்பேர் பண்ணுங்களேன், ஹையர் எஜுகேஷனுக்கும் புத்திசமும் கொஞ்சம் கம்பேர் பண்ணுங்க, ரைட்? இப்ப அங்க பார்த்தோம் அப்படின்னா வித்யா ராம்பானா, அங்க என்ன பிரபஜா, ரைட்? இன்னொன்னு குருகுலத்துல வந்து விமன் வந்து அலோடு இல்லை, ஆனா புத்திசமுக்கு அலோடு தனி ஸ்கூல் இருந்துச்சு, சரியா? இதெல்லாம் பெரிய விஷயம், பெரிய ரெவல்யூஷனரி. அண்ட் தக்ஷஷிலா, நலந்தா, வல்லாபிவார் ஃபேமஸ் யூனிவர்சிட்டிஸ் அந்த டைம்ல, ரொம்ப ஃபேமஸ், வேர்ல்டு ஃபேமஸ். இப்பமா என்ன அப்படின்னா நலந்தால யூனிவர்சிட்டி வச்சிருக்காங்க, ரைட்? நலந்தா யூனிவர்சிட்டி. பட் அது வந்து இது ஒரு தடவை ஒன்வேர்ட்ல கேட்டிருந்தாங்க, ப்ளீஸ் நோட் இட், இது ஒரு தடவை ஒன்வேர்ட்ல கேட்டிருந்தாங்க, நலந்தா யூனிவர்சிட்டி வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும் அப்படின்னு. நிறைய பேர் எஜுகேஷன் அந்த மினிஸ்ட்ரி, எம்ஹெச்ஆர்டி, ரைட்? மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அது கீழே வரும்னு நினைச்சிருந்தாங்க. பட் அது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், வெளி உறவுத்துறை அமைச்சகம், அது கீழே வரும். அதுக்கு கீழே வர்ற ஒரே யூனிவர்சிட்டி அது மட்டும்தான், நலந்தா யூனிவர்சிட்டி, சரியா? சோ தக்ஷிலா, நலந்தா, வல்லாபி அப்ப இருந்த ஃபேமஸ் யூனிவர்சிட்டிஸ். இதுல வல்லாபி வந்து ஜெயினிசம், சரியா? புத்திசம் இல்ல, ஜெயினிசம். அடுத்து யூரோப் உள்ள வர்றாங்க, ரைட்? 1498ல வாஸ்கோட காமா கேலிக்கட்ல வருவாரு. அப்பதான் ஆரம்பிக்குது யூரோப்பியன் எஜுகேஷன்ங்கிறது. ஸோ போர்ச்சுகீஸ் brought யூரோப்பியன் எஜுகேஷன் இன் இந்தியா. வளர்த்தெடுத்தது என்னமோ
பிரிட்டிஷ் தான். பட் உள்ள முதல்ல கொண்டு வந்தது யாரு அப்படின்னா போர்ச்சுகீஸ் தான். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி வாஸ் இன் கோவா. அதுல 4 சப்ஜெக்ட் டீச் பண்ணுவாங்க. சரியா? 4 சப்ஜெக்ட். இதெல்லாம் மியூசிக், கிறிஸ்டியானிட்டி, லாஜிக், அடுத்து கிராமர். இந்த 4 சப்ஜெக்ட். அப்பமா கிராஜுவேஷன்லாம் உண்டு. இந்த 1575 ஆரம்பிச்ச யூனிவர்சிட்டியில இந்த 4 சப்ஜெக்ட் டீச் பண்ணி கிராஜுவேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் யாருக்கிட்ட வருது அப்படின்னா மிஷனரிஸ். ரைட். மிஷனரிஸ் போது ப்ரீஸ்ட்ஹுட், அந்த ரோமன் கேத்தலிக், அது போக இவாஞ்சலிஸ்டிக், அவங்களும் வர்றாங்க. அந்த இவாஞ்சலிஸ்டிக் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நான் கிறிஸ்டியன்ஸுக்கும் என்ன பண்றாங்க, எஜுகேஷனை கொடுக்குறாங்க. ரைட். அதுக்கப்புறம் தான் இப்ப இருக்கிற மாடர்ன் காலேஜஸ் மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் பிஷப் காலேஜ் இன் பெங்கால், எல்பிஸ்டன் காலேஜ் இன் மும்பை. ரைட். இதுக்கப்புறம் இந்தியன் ரிஃபார்மர்ஸ் அவங்களும் என்ன பண்றாங்க, ரைட், நம்ம பழைய அந்த ட்ரெடிஷ்னல் கன்வென்ஷனல் இதெல்லாம் வேண்டாம், மாடர்ன் அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ், அந்த இங்கிலீஷ் அந்த பேஸ்டு அந்த இது எடுப்போம் அப்படின்னு நிறைய கொண்டு வராங்க. சரி, நிறைய அதை அடாப்ட் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் போர்ச்சுகல் ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து பிரெஞ்சு வந்து தமிழ்நாட்டில் அவங்களோட பங்கு, அவங்களோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப பெருசு. ஏன் அப்படின்னா பிரெஞ்சு தான் ஃபர்ஸ்ட் வெர்னாக்குலர்ல எஜுகேஷன் கொடுத்தது. போர்ச்சுகீஸ் கூட அப்படி கொடுக்கல. போர்ச்சுகீஸ் அதர் லாங்குவேஜ் எல்லாம் கொடுத்தான். சரியா? பிரெஞ்சு மட்டும்தான் வெர்னாக்குலர் லாங்குவேஜஸ்ல என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் ரைட்டு எஜுகேஷன் அவங்க லாங்குவேஜ்ல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது. அதே மாதிரி ட்ரைனிங், டீச்சர்ஸுக்கு ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுத்ததும் பிரெஞ்சு தான். பட் எது எப்படியோ பிரிட்டிஷ் எல்லாரையும் அடிச்சுட்டு மேல வந்துட்டான். ரைட். பிரிட்டிஷ் எஜுகேஷன் அதான் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்ல பார்ப்போம் பிரிட்டிஷ். ஸோ இப்போ மேல இருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ரைட். ஸோ வேதிக் சிஸ்டம் ஃபோக்கஸ்ட் ஆன் வேதாஸ் அண்ட் உபனிஷாஸ். திரும்ப ஒரு ரிவ்யூ மாதிரி. ரைட். ஸோ வேதிக் சிஸ்டமோட மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? சான்ஸ்கிரிட். சம்டைம்ஸ் ஹிந்தி இருக்கும். சரியா? நம்ம போக மாட்டோம். பட் குழப்பிடாம பார்த்துக்கோ, கன்ஃபியூஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரியா? சான்ஸ்கிரிட் வேற, ஹிந்தி வேற. அடுத்து புத்திசம், இதுல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் பாலி. ஏன்னா உங்க ஆப்ஷன்ல என்ன இருக்கும் அப்படின்னா பிராகிருத் இருக்கும். சரியா? பிராகிருத் இருக்கும், பிராகிருதம்னு சொல்லுவாங்க. பிராகிருத் இருக்கும். பிராகிருத்தும் அவனோட மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். பட் ஃபர்ஸ்ட் என்னதுதான் பாலி தான். ஏன்னா பாலி வந்து அவர் பேசின லாங்குவேஜ், புத்தர் அவர் பேசின லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ திரிபீடகா பார்த்துக்கோங்க. பிரபஜா ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஓகேவா? அண்ட் தக்ஷஷிலா, நலந்தா, வல்லாபி, இந்த 3 யூனிவர்சிட்டியில இது போக இன்னும் நிறைய அந்த காலத்துல ஃபேமஸ் யூனிவர்சிட்டிஸ்லாம் நிறைய உண்டு. இந்த தக்ஷஷில மட்டும் என்ன அப்படின்னா இப்போ இந்தியாவில இல்ல, பாகிஸ்தான். சரியா? லொகேஷன் அந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட். அடுத்து பிஷப் காலேஜ் இன் பெங்கால், எல்பிஸ்டன் காலேஜ் இன் மும்பை, இந்த மாதிரி காலேஜஸ் நிறைய கேட்பாங்க. சரி, அவங்களுக்கு நான் அந்த லிஸ்ட் இப்ப நான் காட்டுறேன், முக்கியமான காலேஜஸ். அடுத்து ப்ரீ இண்டிபெண்டன்ஸ், இதுல இருந்து தான் ஹையர் எஜுகேஷனே ஆரம்பிக்குது. கொஸ்டின்ஸ் கொஞ்சம் இதுல இருந்து கொஞ்சம் கேட்கலாம். சரியா? ஸோ எப்போ ஆரம்பிக்குது, பிரிட்டிஷ் அவன் கண்ட்ரோல் எடுக்கிறான் எஜுகேஷன். ஏன்னா அது வரைக்கும் கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா 1765 இந்த இயர் ரொம்ப முக்கியம். சரியா? 1765ல இந்தியாவோட லேண்ட் வந்து முறைப்படி பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல வருது. ஏன்னா பெங்கால்ல ஒரு வார் நடக்கும், அதுல அவன் ஜெயிக்கிறான். ஸோ முறைப்படி என்ன அப்படின்னா அந்த இடத்துக்கு ஓனர் ஆகிறான். சரியா? கவர்னன்ஸ் அவன் கண்ட்ரோல்ல வருது. 1765லயே கண்ட்ரோலுக்கு வந்திருந்தாலும் அதுக்கு முன்னாடியே இந்த மெட்ராஸ்ல அவன் கண்ட்ரோல்ல இருக்கும். சரியா? 1640லயே ஃபோர்ட் கட்டி இருப்பான், ஃபோர்ட் செஞ்சாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கறது அவன் பொருட்டாவே எடுத்துக்கவே மாட்டான். அவனுக்கு அது ஒரு வேலையே கிடையாது. அவனுக்கு தேவை ட்ரேடு, அவனுக்கு தேவை ப்ராஃபிட். அப்ப எப்போ வந்து சரி நம்மளும் இவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு எப்போ முதல்ல யோசிக்கிறான் அப்படின்னா 1813. சரியா? 1813 இதுல இருந்துதான் நமக்கு ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் அந்த எஜுகேஷன் சிஸ்டமே ஆரம்பிக்குது. ரொம்ப முக்கியமானது 1813. ஏன் இந்த 1813? ஏன்னா சார்ட்டர் ஆக்ட் நிறைய போட்டிருப்பான். ஒரு 20 வருஷத்துக்கு ஒருக்கா வரும். சரியா? 20 வருஷத்துக்கு ஒருக்கா சார்ட்டர் ஆக்ட் வரும். இதுக்கு முன்னாடி நிறைய வந்திருக்கும். ஏன் நம்ம 1813 மட்டும் குறிப்பா சொல்றோம் அப்படின்னா it has two importance. Number one, இந்தியாவில் உள்ள எஜுகேஷனுக்காக மட்டும் they allocated 1 lakh rupees அப்பமே 1813ல. சரியா? 1 lakh rupees எதுக்கு? ஹோல் இந்தியாவுக்கும். which means அப்ப இந்த நேபாள், பூட்டான் இதெல்லாம் கிடையாதுல்ல. ரைட்? பிரிட்டிஷ் இந்தியாவில் உள்ள மொத்த இடத்துக்கும் 1 lakh. இன்னொரு முக்கியமான
another importance is spread scientific knowledge. Cataract மொத்த ரெண்டு இம்பார்ட்டன்ஸ் எஜுகேஷன் பேஸ்டு. நம்பர் 1 is 1 lakh rupee, another one is scientific knowledge. அடுத்து எல்ஃபிஸ்டன் ரிப்போர்ட். இந்த எல்ஃபிஸ்டன் ரிப்போர்ட் என்ன அப்படின்னா மும்பைல சரியா இப்ப இருக்கிற அந்த மும்பை ப்ராவின்ஸ்ல அவங்க ஒரு ரிப்போர்ட் மாதிரி ரெடி பண்ணுவாங்க. ஏன் இந்த நம்ம ஊர்ல வந்து எஜுகேஷன் ரொம்ப கம்மியா இருக்கும் போது எல்ஃபின்ஸ்டாம் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுப்பாரு. என்ன அப்படின்னா ட்ரைனிங் ப்ராப்பரா நம்ம டீச் கொடுக்கணும். அனதர் ஒன் இஸ் டிஓ. அவனை சூப்பர்வைஸ் பண்றதுக்கு ஒரு ஆள் இருந்தா அவன் எப்படி இருப்பான், ஒழுங்கா இருப்பான். இந்த இந்த ஃபார்மெட் இப்ப வரைக்கும் என்ன இருக்கு நம்மகிட்ட நடைமுறையில தான் இருக்கு. உங்களுக்கே தெரியும் டிஓ சிஓ செட் ரைட். இது எப்போ எப்போ வந்துடும் பாருங்க 1823 வந்துருச்சு ஒரு டிஸ்ட்ரிக்டுக்கு ஒரு டிஓ இருக்கணும் அப்படின்னு சரியா. ஸோ 1813 1 lakh rupees அலோகேட் பண்றாங்க. அடுத்த 20 வருஷம் கழிச்சு என்ன பண்றாங்க, அதாவது 1833 இன்னொரு ஒரு சார்ட்டர் ஆக்ட் வருது. 20 வருஷத்துக்கு ஒருக்கா வரும்னு சொல்லியிருந்தேன். அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா 1 lakh rupees கொடுத்தல என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. எஜுகேஷனுக்குன்னு சொல்லி நான் அலோகேட் பண்ணல, ₹1 கூட செலவழிச்சிருக்க மாட்டாங்க. 1 lakh rupees அலோகேட் பண்ணியிருப்பாங்க. 1 rupee நாட் 1 பைசே என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, they didn't spend. ஸோ நாம ஆர்டிபிள் லைன்ல இருக்கீங்களா? Yes, sir. எஸ் சார். தேங்க்யூ. ஸோ என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னா ஏன் ₹1 கூட எடுத்து செலவழிக்கல அப்படின்னா அவங்களே சொல்லுவாங்க எஜுகேஷனுக்கு நீ கொடுத்துட்ட எப்படி செலவழிக்கிறது, யார்கிட்ட கொடுக்கறது. அப்ப எஜுகேஷன் யார்கிட்ட இருந்துச்சு, ஒரு ஊர்லயும் ஒரு குருகுலம் இருக்கு ரைட். அந்த டைம்ல இஸ்லாமிக் எஜுகேஷன்ல மதரசாஸ் இருக்கு, யார்கிட்ட கொடுக்கணும். நாங்க 2 வருஷம் சண்டை நடக்கு. 35 என்ன பண்றாங்க, 3 பிரிவா சண்டை போடுறாங்க. ஒண்ணு வெர்னாக்குலர் லாங்குவேஜ், என் லாங்குவேஜ்ல நான் படிச்சுக்கிடுவேன் சரியா, நீ என்ன காசு கொடு அப்படிங்கிறான். சில மிஷனரிஸ் என்ன சொல்றாங்க, இங்கிலீஷ்ல தான் நடத்தணும், நீங்க என்ன காசு கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஓரியன்டல் லாங்குவேஜஸ்ல தான் நடத்துவேன் ரைட், நீ எனக்கு காசு கொடு அப்படின்னு இன்னொரு குரூப் வேற வந்து சொல்லுது. இந்த 3ஐயுமே தடுத்து மெக்காலே மில்லட்ஸ் வருது, லார்ட் மெக்காலே ரைட். அவர் உள்ள வர்றாரு ரைட். February 4 ஐ திங்க் ஒரு 4 or 2 1835 அவர் என்ன பண்றாரு, he introduced English in education. மொத்தமா போட்டு உடைச்சிட்டாரு மெக்காலே மில்லட்ஸ். என்ன சொல்றாரு, எவன்லாம் இங்கிலீஷ் எஜுகேஷன் கொடுக்குறியோ அவனுக்கு மட்டும்தான் ஃபண்டு, கிராண்டிங் எய்ட் அவனுக்கு மட்டும்தான், வேற லாங்குவேஜ்ல இருக்கவனுக்குலாம் கிடையாது ரைட். அதே மாதிரி ஹையர் எஜுகேஷன் ரைட், நீ எதுலதான் கொடுக்கணும், இங்கிலீஷ்ல மட்டும்தான் கொடுக்கணும், அது மட்டும்தான் வேலிட் ஆகும். வேற எதுலயாவது நீ கொடுத்த அப்படின்னா நாங்க நினைச்ச மாட்டோம், ஏத்துக்கிடவே மாட்டோம் ரைட். உனக்கு எதுவுமே கிடையாது தெளிவா சொல்லிடுவாரு சரி. அதுதான் மெக்காலே மில்லட்ஸ். அது போக என்ன அப்படின்னா நிறைய பேசியிருப்பாங்க ரைட், அந்த பிளட் அது இது நிறைய வரும். பட் நமக்கு ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட் போகுது ரைட். அடுத்து வூட்ஸ் டிஸ்பேட்ச். இந்த வூட்ஸ் டிஸ்பேட்ச் மெக்காலே மில்லட்ஸுக்கு நீங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே இம்பார்ட்டன்ஸ் நீங்க வூட்ஸ் டிஸ்பேட்சுக்கும் கொடுத்தே ஆகும். 1854. ஏன் அப்படின்னா அஃப்கோர்ஸ் அவங்க எல்லாருமே என்ன அப்படின்னா அவங்களோட மெயின் பர்பஸ் வந்து லூட்டிங் மட்டும்தான், திருடுறது மட்டும்தான் பிரிட்டிஷோட வேலையா இருந்துச்சே தவிர. பட் அதுலயுமே என்ன அப்படின்னா ஒரு சில ஆட்கள் வந்து கொஞ்சம் ஒழுங்கா வேலை பார்த்துருப்பாங்க ரைட். அந்த அவனோட டிசைனே நம்ம இப்ப வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் எல்ஃபின்ஸ்டன் ரிப்போர்ட், அதுல ஒருத்தர் தான் மெக்காலே, அதுல இன்னொரு ஒரு ஆள் தான் யாரு அப்படின்னா லார்ட் டல்ஹௌசி. இந்த டல்ஹௌசியோட டீம்ல இருந்தவர் தான் வூட்ஸ். அவரு தான் என்ன பண்ணாரு அப்படின்னா திரும்ப ஒரு ரிப்போர்ட், இந்த டிஸ்பேட்ச் இது எதுக்கு அப்படின்னா ஹோல் இந்தியாவுக்கும் ரெடி பண்ணி கொடுப்பாரு. அப்போ இதெல்லாம் ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட். இப்போ அவங்க சொல்றாங்க நேஷனல் பாலிசி இன் எஜுகேஷன், இதெல்லாம் இது கம்பேர் பண்ணும்போது ஒரு தூசு தான் அது எல்லாமே, அந்த அளவுக்கு இருக்கும் ரைட். ஸோ அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா மேக்னா கார்ட்டா ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேஷன் இன் இந்தியா. சும்மா சொல்லல, நம்ம சும்மா சொல்ல மாட்டோம்ல எதையும் ரைட். ஸோ மேக்னா கார்ட்டா ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேஷன் இந்தியா. ஸோ இவரு தான் என்ன சொல்றாரு, யூனிவர்சிட்டிஸ் ரைட். 3 ப்ரொவின்ஸ் இருக்கு அப்போ சரியா. சென்ட்ரல் ப்ரொவின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 3, மெட்ராஸ், பாம்பே, கல்கட்டா. இந்த 3க்கு என்ன செய்யறாரு, ஒரு யூனிவர்சிட்டிஸ் நம்ம கொடுக்கணும். அது போக நிறைய சொல்லுவாரு. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் எஜுகேஷன்ல உமன் எஜுகேஷனை பற்றி இங்க இதெல்லாம் பேசியிருப்பாங்க புக்ஸ்ல சரியா. உமன் எஜுகேஷனுக்காக தனியா ஃபண்ட் அலோகேட் பண்ணி ரைட் அதை பத்தியும் பேசியிருப்பாங்க.
அதே மாதிரி வொகேஷனல் எஜுகேஷனை பத்தி இவர் தான் பேசியிருப்பாங்க. புக்ஸ் ரொம்ப பெருசு, ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஸோ நமக்கு ரொம்ப அவ்வளோ டீட்டெயில் தான் போக வேண்டாம். மேக்னா கரெக்டா அது பார்த்துக்கோங்க. செகண்ட் ஒன், செட்டிங் அப் யூனிவர்சிட்டிஸ், மெட்ராஸ், பாம்பே, கல்கட்டா. எதோடது? லண்டன் யூனிவர்சிட்டி பேஸ் பண்ணி 3 கட்டுவாங்க. 1857 கட்டியிருப்பாங்க, வித்தின் 3 இயர்ஸ்ல. ரைட். அடுத்து ஹண்டர் கமிஷன் 1882. லோக்கல் எஜுகேஷன் பத்தி பேசியிருப்பாங்க. அதாவது எஜுகேஷனை லோக்கலைஸ்டா மாத்துவாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாதுப்பா, அந்தந்த ஊர்க்காரன்ட்ட கொடு, அவன் பார்த்துக்கிடுவான், அவனுக்கு நீ என்ன கொடுத்துரு? காசை கொடுத்துரு, அவ்வளவுதான். லோக்கல் கவர்மெண்ட் கிட்ட நீ காசை கொடுத்துரு. அப்ப லோக்கல் கவர்மெண்ட் ஒன்று இருந்துச்சா அப்படின்னா 1882ல லோக்கல் கவர்மெண்ட் வந்திருக்கும். காரணம், அப்ப ரிப்பன் பிரபு இருப்பார். சரியா? சோ அதனாலதான் இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? இந்தியன் எஜுகேஷன் கமிஷன் அப்படின்னு பேர் வருது. ஏன்னா எஜுகேஷன் என்னவா மாறுது? இந்தியனைஸ்டா மாறுது. அவர் என்ன, உனக்கு பிடிச்ச மாதிரி நீ சிலபஸை ஃப்ரேம் பண்ணிக்கோ, எனக்கு தேவை லிட்ரேசி ரேட். சரியா? உன் ஊருக்கு என்ன வரும்னு உனக்கு தான் தெரியும், நீயே எல்லாத்தையும் பாத்துக்கப்பா, உனக்கு தேவையான ஃபண்டு உனக்கு வந்துடும். சரியா? ரொம்ப சிம்பிளா தெளிவா கொடுத்துருப்பாரு. பிரைமரி லெவலில் இவர் அதிகம் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாரு ஹண்டர்ல. ஓகேவா? சோ நீங்க அதை பிரிச்சிடலாம் தனித்தனியா, ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், கேட்ராக்ட் அமௌண்ட், எல்ஃபின்ஸ்டன் ரிப்போர்ட், ப்ராப்பர் ட்ரைனிங், மெக்காலே இங்கிலீஷ் இன் எஜுகேஷன், ரைட், வுட்ஸ் டிஸ்பேட்ச் யூனிவர்சிட்டி ஹையர் எஜுகேஷன், ஹண்டர் கமிஷன் லோக்கல் எஜுகேஷன், இல்ல பிரைமரி, ரெண்டுமே ரெண்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பிரைமரி எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாரு ஹண்டர் கமிஷன்ல. ஏன்னா 1 to 5 ரொம்ப லேக் ஆகும். அப்ப அந்த 1 to 5 அந்த எஜுகேஷன் அவ்வளவா போயிருக்காது எல்லாருக்கும். அண்ட் இந்த ஹண்டர் கமிஷன்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்கூல் குறைஞ்சது ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயாவது ஒரு ஸ்கூல் இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க, பிரைமரி ஸ்கூல். சரியா? அடுத்து யூனிவர்சிட்டி கமிஷன். இது ஒரு நெகட்டிவ் ரிப்போர்ட். நீங்க கொஞ்சம் டீடைலா படிச்சீங்க அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் ஒன். பட் இந்த யூனிவர்சிட்டி கமிஷன் கொஞ்சம் நெகட்டிவ். ஏன் அப்படின்னா 1902ல இது என்ன அப்படின்னா, நம்மளோட பவரை கொஞ்சம் குறைச்சிருக்கும், நம்மளோட அட்டானமி கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணியிருக்கும். ஏன் அப்படின்னா, அப்ப இருந்த முக்காவாசி அக்யூஸ்ட், ரைட், நம்ம அப்போ இருந்த ரெக்கார்ட் படியே பேசுவோமே, முக்காவாசி அக்யூஸ்ட் யூனிவர்சிட்டியில தான் இருப்பான். யூனிவர்சிட்டியில இருப்பான், படிப்பான், திடீர்னு டெரரிஸ்டா மாறிடுவான். ஏன்னா அப்போ அந்த INM இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் நடந்த டைம். சரியா? சோ யூனிவர்சிட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? அண்ட் இதை வச்சுதான் என்ன அப்படின்னா, இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் ஆக்ட் அப்படின்னு நம்ம கொண்டு வந்திருப்பாங்க. அது 1904. தென் ஜாகிர் ஹுசேன் கமிட்டி, ஒரு இந்தியன் ரிப்போர்ட். சரியா? இந்த ஹிஸ்டரியிலே ஒரு இந்தியன் எஜுகேஷன் ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுத்தது இப்பதான். இந்த ஒரே ஒரு ரிப்போர்ட் மட்டும்தான், 1937. இதுல முக்கியமான இம்பார்ட்டன்ஸ்னா காந்தியின் பிரின்சிபல்ஸ். வேற இதுல பெருசா ஒண்ணும் இல்லை. இதுக்கு இன்னொரு நேம் வர்தா ஸ்கீம், 1937. ஃபைனலா சார்ஜென்ட் ரிப்போர்ட் 1944, லாஸ்ட் ரிப்போர்ட். இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த டைம்ல வேர்ல்டு வார் வந்ததுனால இது பெருசா எந்த இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் எதுவும் டவுட் எது இருக்கா? இது ரொம்ப முக்கியம். இதுல இருந்து 1 கொஸ்டின்ஸ் வரலாம். சரி, ஈஸி தாங்க. வேற எதுவும் குழப்பம் எதுவும் இருக்கா?